ஏன் பேசலாம். இதுக்கு ஏதாவது சொல்லுவாங்க. ம் ம் சொல்லுவேன். எல்லாம் தொடச்சி விடணும். அன்னாடு கண் மூஞ்சி எல்லாம் தொடச்சி விடணும். அப்படி விட்டுருந்தா எப்படி வாசம் அடிக்கும். கண்ணில் பூளை கட்டும். சுத்தமாக வச்சுக்கணும் முகத்தை. உச்சா போகிற இடம் வயிறு எல்லாம் க்ளீனாக தொடச்சி விடணும். டெய்லி குளிச்சுக்கிட்டே இருக்க முடியும். தொடச்சி விட்டாத்தே நல்லாயிருக்கும். என்ன பிள்ளை வாசம் அடிக்கும். அப்புறம் அஸ்வினி அது இது உண்டாகும், ஜெல்லு ஊறும். அதனால் நம்ம நல்லா தொடச்சி விடணும் சுத்தமாக காலையில் எழுந்திரிச்சா. கால் மின்னத்தங்கை 2, கால், வயிறு, நெஞ்சு எல்லாமே தொடச்சிடும். பத்துலேன்னா இன்னொரு துணியோடு எடுத்துக்கோ. அங்கே தொடச்சிட்டு மறுபடியும் மூஞ்சியிலாம் கொண்டு தொடச்சிடாத. அதான் கடைசியில் துடைக்கிறதா இருக்கணும். அந்த துணியை எரிஞ்சிட்டு வேறு எடுத்துக்க. அப்புறம் வேறு துணி எடுத்துக்கோ. கண்ணை பாரு, விதையாக வச்சுக்கிட்டு. வாய் எந்த நேரம் திறந்தே தான் இருக்குது. டபால் பொட்டியாட்டா. வாய் எப்படி தொடக்கும்? பின்னாடி திருப்பி தொட. என்னை இல்லா வீட்டுக்கு இளஞ்செய்யாமல் வந்த கண்ணோ, பாலில்லா வீட்டுக்கு பாக்கியம்மா வந்த கண்ணோ, செல்லக்கண்ணு செல்லக்கண்ணு குட்டி செல்லம், குட்டி செல்லம், குட்டி செல்லத்துக்கு ரொம்ப செல்லம் கொடுக்குது. ஆ ஆ கிளியர் ஆகிட்டீங்களா? ஆ